காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தின் அவசியம் குறித்த ஆய்வறிக்கையை முதல்வர் விஜயிடம் வழங்க விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் முடிவு செய்துள்ள நிலையில் அத்திட்டத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் அப்பகுதி மக்களின் கருத்துக்களை பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான விவசாய நிலம் 3 ஏரி இருக்குது. இதை வச்சு தான் விவசாயம் பண்ணின்னு இருக்கோம். இந்த சுற்றுப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா இங்கே தான் விவசாயம் அதிகமாக இருக்குது. இருக்கிற இந்த இடமா அழிஞ்சு போச்சுன்னா விவசாயமே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்தோன்னா முக்கியமான தொழிலே விவசாயம் தான். அதை வச்சு தான் நாங்கள் போய்ச்சின்னு இருக்கோம். அதுவும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம். இது தொடர்ந்து போராட்டம் நடைபெறும். மத்திய அரசு மறுபடியும் இந்த மாதிரி விமான நிலையம் வேணும் அப்படின்னு இது பண்ணாலும் மாநில அரசு எங்கள் பக்கம் தான் நிற்கணும்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. முதல்வரை நாங்கள் இந்த முதல்ல அவங்க விமான நிலைய போக்குவரத்து சொன்னாலும் நீங்கள் முதல்வர் அவர்கள் இது விமானத்தை ஏற்றுக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன வாக்கு என்ன சொன்னீங்களோ அதில் நிலையாக நிற்கணும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. முதலமைச்சராக வந்தார். வந்த பிறப்பாடுக்கு அவர் எங்களுக்கு நல்லதை அறிக்கை விட்டார். அப்படி இருக்கும்போது இப்போது இந்த ஏர்போர்ட்காரங்க ஏர்போர்ட் வேணும்னு சொல்கிறாங்க. ஐயா, எங்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம், நீர் நிலை, ஏரி, குளம், குட்டை மொத்தமே அழிக்கப்படுவதாக எங்களுக்கு இந்த ஏர்போர்ட் நிலையமே வேணாம். எங்களுக்கு ஏன் தான் வேணும்? எங்களுக்கு விவசாயத்துக்கு எங்கள் ஏர்போர்ட் என்னத்துக்கு? நாங்கள் ஏர்போர்ட்டை பார்க்குறோம். நாங்கள் ஏர்போர்ட் எங்களுக்கு தேவையில்லை. விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியம். எங்கள் ஏர்போர்ட் எங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் முதலமைச்சர் இப்போ அவருக்கு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதான் சொன்னோம், எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு விவசாயம் தான் வேணும். அதான் எங்களுக்கு நீர்நிலையில் விட்டுட்டு நாங்கள் எங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அது முதலமைச்சரை பார்த்து யாரோ விமானங்களை வேணும், அவசியம் வேணும் அப்படின்னு உங்களை பார்த்து யாரோ அறிக்கை கொடுத்துருக்காங்களாம். அது வேணான்னு கை விட்டுட்டா நல்லதாக இருக்கும். காலில் கூட விழுந்து கேட்குறேன். இந்த விவசாயம் நம்பி தான் நாங்கள் இருக்கோம். இந்த விவசாயத்தை அழிக்காதீங்க. இது சோறு போடுற பூமி. இது வந்த உடனே ஏர்போர்ட்டு நிறுத்தி வைக்க சொல்லிட்டாரு. எதுவும் ரிஜிஸ்டர்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்தாரு. 20 நாளாக ரிஜிஸ்டர் பண்ணல. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக விவசாயிகள்லாம் பழைய விவசாயியாக இருக்கோம். இப்போ இன்னைக்கு ஒரு அறிக்கை எங்களுக்கு என்னன்னாங்க, விமான நிலைய ரிப்போர்ட்டர்லாம் விமான நிலையம் வேணும் அப்படின்னு முதலமைச்சர் சந்தித்து நாளைக்கு அறிக்கை கொடுக்கறதா கேள்விப்படுறோம். அது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதை கேட்டு இந்த முதல்வர் மற்ற முதல்வர் மாதிரி இதை மக்களை நேசித்து மக்களை நினச்சி அதை ஏற்றுக்காம இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாருனாக்கா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.